கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பிரபுராவ் வழங்க கேட்போம். பிரபுராவ், வணக்கம். அந்த காட்சிகளை விவரிங்க. இலங்கைக்கு அரசுமுறை பயணமாக சென்றிருந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அங்கு அந்த அரசுமுறை பயணத்தை முடித்துக் கொண்டு தற்போது இலங்கை அனுராதபுரம் விமானப்படைக்கு சொந்தமான ஓடுதளத்தில் இருந்து புறப்பட்டு சற்று முன்னர் மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு வந்து இறங்கினார். இந்த ஹெலிகாப்டரில் வந்த பாரத பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக ஆளுநர் RN ரவி, அதே போல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் மட்டுமல்லாமல் தமிழக நீதி அமைச்சர் தங்கம் தென்னரசு உள்ளிட்டோர் வரவேற்க காத்திருக்கின்றனர். தற்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி பயணித்த அந்த ஹெலிகாப்டரானது மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த பிரதமரை வரவேற்பதற்காக அழைத்து வருவதற்காக கடந்த 1ஆம் தேதி இந்திய விமானப்படைக்கு சொந்தமான 4 ராணுவ ஹெலிகாப்டர், அதாவது MI-17 என்று சொல்லக்கூடிய ராணுவ ஹெலிகாப்டர்கள் உச்சப்புள்ளி INS மருது கடற்படை தளத்தில் இருந்து இலங்கை புறப்பட்டது. அந்த 4 ஹெலிகாப்டரும் அங்கு 4 நாட்கள் ஓய்வில் இருந்துவிட்டு தற்போது அனுராதபுரத்தில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடியை அழைத்துக் கொண்டு சற்று முன்னர் மண்டபம் ஹெலிபேட் தளத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டரில் வந்து இறங்க உள்ளார். இறங்கும் பிரதமர் நரேந்திர மோடி அங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைக்கிறார். பாம்பன் புதிய ரயில் பாலத்தை பொறுத்தளவு பிரதமர் நரேந்திர மோடி சாலை பாலத்தில் நடுவே அமைக்கப்பட்டுள்ள அந்த தற்காலிக மேடையில் இருந்து திறந்து வைக்க இருக்கிறார். அதன் பின்னர் அவர் சாலை மார்க்கமாக ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோயிலில் ராம நவமியை ஒட்டி சாமி தரிசனம் செய்ய இருக்கிறார். அதன் பின்னர் ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு திட்டங்களை துவங்கி வைப்பதுடன் நாட்டு மக்கள் மத்தியில் உரையாற்ற இருக்கிறார். இதற்கான ஒரு விரிவான ஏற்பாடை பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு பிரிவினர் செய்து கொடுத்துள்ளனர். அது மட்டுமில்லாமல் தற்போது இலங்கையில் இருந்து புறப்பட்டுள்ள இந்த பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ ஹெலிகாப்டரில், குறிப்பாக அங்கிருந்து 4 ராணுவ ஹெலிகாப்டர்கள் புறப்பட்டது. அதில் ஒரு ஹெலிகாப்டரில் பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார், அவர் பயணிக்கிறார். அவர் தற்போது பயணிக்கும் அந்த ஹெலிகாப்டரானது மண்டபம் ஹெலிபேட் தளத்தை நோக்கி வந்துள்ளது. அதில் 3 ஹெலிகாப்டர்கள் மண்டபத்தில் தரையிறக்கப்படும். ஒரு ஹெலிகாப்டர் INS மருது கடற்படை தளத்திற்கு சென்றுவிடும். இந்த 3 ஹெலிகாப்டரில் 2 ஹெலிகாப்டரில் அவர் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவினர் இருக்கின்றனர். ஒரு ஹெலிகாப்டரில் பிரதமர் பயணிக்கிறார். பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் ஹெலிகாப்டரை விட்டு இறங்கி அரசு, அதாவது மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் தமிழக அரசு சார்பிலும் கொடுக்கும் அந்த மரியாதையை ஏற்கிறார். தமிழக அரசின் சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பூங்கொத்து கொடுத்து வரவேற்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்படுகிறது. அதனையொட்டி தமிழக ஆளுநர் RN ரவி, அதே போல் மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை, வானதி சீனிவாசன் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தீஷ், அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் சிம்ரன்ஜீத் சிங் காலோன் ஆகியோர் அவரை வரவேற்பதற்காக தற்போது அந்த ஹெலிபேட் தளத்தில் நிற்கின்றனர். மேலும் இந்த மண்டபத்திற்கு வரும் பிரதமர் நரேந்திர மோடியை உற்சாகமாக வரவேற்பதற்காக மண்டபம் பகுதியில் பல்வேறு இடங்களில் அவருக்கு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கட்சியினர் சிறப்பான ஏற்பாடுகள் செய்துள்ளனர். குறிப்பாக வழி நெடுகும் அவருக்கு பயணிக்கும் வழி நெடுகும் கட்சி கொடி நிறுவப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பு நலன் கருதி சுமார் மண்டபத்தில் இருந்து ராமேஸ்வரம் வரை 20 கிலோமீட்டர் தூரம் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் இரும்பு பேரிகார்டுகள் வைத்து அடைக்கப்பட்டுள்ளது. இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை மத்திய பாதுகாப்பு படை அதிகாரிகள் மட்டுமல்லாமல் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு பிரிவு அதிகாரிகள் செய்துள்ளனர். மேலும் தமிழக போலீசாரை பொறுத்தளவு சுமார் 4000 போலீசார் இந்த பிரதமரின் வருகையை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், பாம்பன், தங்கச்சிமடம், அக்கால்மடம் உள்ளிட்ட பகுதிகளில் கண்காணித்து வருகின்றனர். மேலும் பிரதமர் பயணிக்கும் வழி நடுவில் கடல் பகுதி இருப்பதால் கடல் பகுதிகளில் இந்திய கடலோர காவல்படைக்கு சொந்தமான ரோந்து கப்பல்களும் அதே போல் கடற்படைக்கு சொந்தமான கப்பல்களும் அந்த பகுதியில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளன. அதே போல் கடற்கரை ஓரங்களில் மெரைன் போலீசார் அந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தளவு இந்த பயணமானது முழுவதுமாகவே இந்த பாம்பன் புதிய ரயில் பால திறப்பு விழாவிற்காகவே இலங்கையிலிருந்து நேரடியாக மண்டபம் ஹெலிபேட் தளத்திற்கு வந்திருக்கிறார். இவரை இன்னும் சற்று நேரத்தில் அங்கிருந்து பயணிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நேரடியாக பாம்பன் சாலை பாலத்திற்கு வந்து அங்கு இந்த புதிய ரயில் பாலத்தை
கொடியசைத்து துவங்க வைக்க இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து திருக்கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே அமைக்கப்பட்டுள்ள அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் விரிவாக செய்யப்பட்டிருந்தாலும் பாஜகவினர் பல்வேறு இடங்களில் பிரதமருக்கு ஒரு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடு செய்துள்ளனர். அதே போல் பிரதமர் சாலை மார்க்கமாக வர உள்ளதால் வரும் வழிகளில் இருக்கக்கூடிய பெட்ரோல் பங்குகளை அடைப்பதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. எனவே அங்கு இருக்க அந்த வழியாக இருக்கக்கூடிய அனைத்து பெட்ரோல் பங்குகளும் அடைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மக்கள் பொதுமக்களை பொறுத்தளவு பாம்பன் பேருந்து நிலையம், அதே போல் தங்கச்சி மடம், அதே போல் தங்கச்சி மடத்தை அடுத்திருக்கக்கூடிய பகுதி உள்ளிட்டவற்றில் அவருக்கு வரவேற்பு கொடுப்பதற்காக காத்திருக்கின்றனர். பொதுவாகவே பிரதமர் நரேந்திர மோடியை பொறுத்தளவு அவருக்கு அந்த கான்வாயில் வரும்போது ஆங்காங்கே பொதுமக்கள் மலர்களை தூவி அவரை வரவேற்பது வழக்கம். அதே போல் இன்றும் அவரை வரவேற்பதற்காக பல்வேறு இடங்களில் மக்கள் காத்திருக்கின்றனர். அந்த கான்வாயானது இன்னும் சற்று நேரத்தில் மண்டபம் ஹெலிபேட் தளத்தில் இருந்து புறப்பட இருக்கிறது. இதற்கு அதாவது பிரதமரின் வருகையொட்டி முன்னதாகவே பல ஒத்திகைகள் செய்யப்பட்டது. குறிப்பாக அந்த பாதுகாப்பு ரீதியான ஒத்திகைகள் அனைத்துமே பாதுகாப்பு பிரிவினரும் அதே போல் பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பினரும் செய்திருந்தனர். அது மட்டுமில்லாமல் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் இந்த பகுதி கடற்கரை பகுதி என்பதால் அந்த வல்னரபிள் ஏரியா என்று சொல்லக்கூடிய சந்தேகத்துக்கு இடமான பகுதிகளில் கூடுதலாக கண்காணித்து வருகின்றனர். அது மட்டுமில்லாமல் தற்போது ஹெலிபேட் தளத்தில் இறங்கியுள்ள பிரதமர் இன்னும் சற்று நேரத்தில் பாம்பன் வர உள்ளதால் அவருக்கான அந்த போக்குவரத்து மாற்றங்களும் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக ராமேஸ்வரம் ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலை என்பது ஒரு பிரதான சாலை. இந்த வழியில் குறிப்பாக அந்த மண்டபத்திலிருந்து ராமேஸ்வரம் வரும் வழியில் தடங்களில் இந்த பிரதமர் வருகையை ஒட்டி காலையில் இருந்தே சுமார் ஒரு 11 மணியிலிருந்து வாகன போக்குவரத்தானது மாற்றப்பட்டுள்ளது.